அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். வெளிநாட்டில் பல வருடங்களா ஒரு உயர் பதவியில் இருந்த மிஸ்டர் வி மகாலிங்கம் ஐஎஃப்எஸ் அம்பாஸ்டர் அவர்களை நேர்காணல் பண்ண போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம வாட்ச் பண்ணுங்க. சார், இந்த நேர்காணல்ல உங்களை பார்க்கறதுக்கு நமக்கு ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு. நீங்க ஒரு மூத்த அரசு அதிகாரியா இருந்திருக்கிறீங்க. நீங்க நேயர்களுக்கு உங்களை எப்படி அறிமுகப்படுத்த விரும்புறீங்க? நான் இந்திய அயலகப் பணியில், அதாவது இந்தியன் ஃபாரின் சர்வீஸில் 30 ஆண்டுகளாக பணியாற்றி கடந்த சில வருடங்களுக்கு முன்பு ஓய்வு பெற்றிருக்கின்றேன். இந்திய குடியுரிமை தேர்வு எழுதி அதில் அதிக மதிப்பெண்கள் பெற்று ஐஏஎஸ் தவிர்த்து நான் ஐஎஃப்எஸ்ஸை எடுத்து இந்திய அயலகத்துறையில் சேர்ந்தேன். உலகில் உள்ள பல நாடுகளில், குறிப்பாக கயானா, தென் அமெரிக்காவில் உள்ள கயானா, வெஸ்ட் இண்டீஸில் உள்ள ஆன்டிகுவா பார்புடா, செயின்ட் கிட்ஸ் நெவிஸ் போன்ற நாடுகளில் இந்தியாவின் தூதுவராக, அதாவது அம்பாசடராகவும் ஹை கமிஷனராகவும் பணியாற்றியிருக்கின்றேன். அது மட்டுமல்லாமல் இலங்கையில் உள்ள யாழ்ப்பாணத்தில் இந்தியாவின் முதல் கன்சல் ஜெனரலாகவும், வெஸ்ட் இண்டீஸில் உள்ள பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் கீழ் செயல்படுகின்ற அங்குலா என்ற தீவிற்கும் இந்தியாவின் கன்சல் ஜெனரலாக இருந்திருக்கின்றேன். மேலும் இருமுறை சென்னையிலும் டெல்லியிலும் இந்திய கடவுச்சீட்டு அதிகாரி, அதாவது ரீஜனல் பாஸ்போர்ட் ஆஃபீஸராக இருந்திருக்கின்றேன். ரொம்ப சந்தோஷம். ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்தீங்க. எல்லோருக்குமே ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகணும்னு ஆசையா இருக்கும். சிவில் சர்வீஸ்ல நீங்க ஒரு நல்ல கிரேட் எடுத்துவிட்டு ஐஏஎஸ் போகாம அதை விட்டுட்டு ஐஎஃப்எஸ் செலக்ட் பண்ணிருக்கீங்க. பெரும்பாலும் உள்ள மக்களுக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் தெரியும், பட் ஐஎஃப்எஸ் பத்தி நம்மளுக்கு தெரியாது. அதனால ஐஎஃப்எஸ் என்ன சார், அதுல சர்வீஸ் என்ன, அதுல உங்களோட பணி எப்படி இருந்திருக்கு அப்படின்னு கொஞ்சம் விரிவா சொல்லுங்களேன் சார். ரொம்ப அருமையான கேள்வி. பொதுவாக ஜனங்களுக்கு இந்தியன் ஃபாரின் சர்வீஸ், அதாவது இந்திய அயலக பணியில் நாங்கள் என்ன சொல்கிறோம் என்பது தெரியாது. அதை விளக்கமாக சொல்ல வேண்டுமெனில் சொல்லிக்கொண்டே போகலாம். கால நிமித்தம் காரணமாக நான் ஓரிரு நிமிடங்களில் உங்களுக்கு சுருக்கமாக சொல்கின்றேன். நாங்கள் எந்த நாட்டில் பணிபுரிகிறோமோ அந்த நாட்டின் அரசியலமைப்பு, சரித்திரம், பொருளாதாரம், கலாச்சாரம், மொழி, மக்கள் என அனைத்தையும் விரிவாக படித்து ஆராய்ந்து தெரிந்து கொண்டு அந்த நாட்டிற்கும் இந்தியாவிற்கும் இடையே ஒரு நல்லுறவை உருவாக்க பாடுபடுவோம். அந்த நாட்டின் மேனாள், இந்நாள் அதிபர், பிரதம மந்திரி, வெளியுறவுத்துறை அமைச்சர், மற்ற அமைச்சர்கள் அவர்களை தெளிவாக புரிந்து கொண்டு அவர்களோடு கலந்து ஆலோசித்து பல திட்டங்களை இந்தியாவிற்கு சாதகமாக அமைப்போம். இந்தியாவின் அயலுறவை கொள்கையையும் அந்த நாட்டின் அயலுறவு கொள்கையையும் அலசி ஆராய்ந்து இரு நாடுகளுக்கிடையே எப்படி ஒரு அருமையான நட்புறவை உருவாக்குவது என்பதை நாங்கள் முடிவு செய்து அதற்காக பல திட்டங்களை வகுப்போம். அந்த நாட்டில் உள்ள இந்திய மக்கள், அதாவது இந்தியன் சிட்டிசன்ஸ், அது மட்டுமல்லாமல் இந்திய வம்சாவளி மக்கள் ஆகியவர்கள் நலனை பேணி காக்கவும் உரிமையை காக்கவும் என்ன செய்ய வேண்டுமோ அதை நாங்கள் அந்த நாட்டுடன் கலந்து ஆலோசித்து உட்கார்ந்து பேசி அதற்கான திட்டங்களை வகுப்போம். போர் வராமல் தடுப்பதுதான் ராஜதந்திரம். அந்த ராஜதந்திரத்தை இந்திய அயலகத்துறை அதிகாரிகள் எங்கு சென்றாலும் உபயோகப்படுத்துவார்கள். When diplomacy fails, war starts. இன்றைய சூழ்நிலையில் அமெரிக்கா, இஸ்ரேல்,
ஈரான் போர் நடந்து கொண்டிருக்கின்றது. கடந்த 35 நாட்களாக போர் நடந்து கொண்டிருக்கிறது. அதன் தாக்கம் என்பது நமது எல்லோருக்கும் தெரியும். அன்றாட வாழ்க்கையில் நமக்கு கிடைக்க வேண்டிய பெட்ரோல், டீசல், கேஸ் ஆகியவை கிடைக்காமல் தடுமாறி வருகின்றோம். இந்த சூழ்நிலையில் அமெரிக்காவும் நட்புறவு நாடு, இஸ்ரேலும் நட்புறவு நாடு, அதேபோல் ஈரானும் நமக்கு நட்புறவு நாடு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் எந்த நிலைமையை நாம் எடுத்தால் இந்திய மக்களுக்கு சாதகமாக அமையும் என்பதை முடிவு செய்வதே இந்திய அயலக பணித்துறையில் வேலை செய்யும் IFS ஆஃபீஸர்களின் வேலை. அதைத்தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். ரொம்ப சர்ப்ரைஸான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறீங்க. இத்தனை நாள் வந்து IFSல சர்வீஸை பத்தி நம்மளுக்கு தெரியாது. இப்ப அதற்கு முன்னாடி விரிவான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறீங்க. இப்போ பல வெளிநாடுகள்ல பல வருடங்கள் இருந்து முடிச்சுட்டு இப்ப தற்போது ரிட்டையர்ட் ஆகி இந்தியாவுக்கு வந்திருக்கீங்க. இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் வாட் யூ வாட் அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க சார். நான் ஓய்வு பெற்ற பின் சமீப காலத்தில் சமூக சேவை சம்பந்தப்பட்டமான காரியங்களில் ஈடுபட்டு வருகின்றேன். மற்றும் ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட கன்சல்டன்சி பல கம்பெனிகளுக்கு கொடுத்து வருகிறேன். ஓரிரு கம்பெனிகளில் இண்டிபெண்டன்ட் டைரக்டராகவும் உள்ளேன். சமீப காலத்தில் அரசியலில் கொஞ்சம் அதிக ஆர்வம் காட்டத் தொடங்கியுள்ளேன். நீங்க வெளிநாடுகள்ல வந்து பெரிய பெரிய பதவிகள் எல்லாம் அம்பாசிடரா இருந்து முடிச்சுட்டு இப்போ அரசியல் ஆர்வம் வந்திருக்கு. இந்த அரசியல் ஆர்வம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் ஆஃபீஸர் வந்து வெளிநாட்டில் தூதரகத்தில் பணியாற்றும் பொழுது அவர்கள் செய்யும் முக்கியமான வேலையே அந்த நாட்டின் அரசியலை முழுமையாக புரிந்து கொள்வது. அதில் அந்த நாட்டின் அரசியலமைப்பை பற்றி அலசி ஆராய்ந்து எல்லாவித அம்சங்களையும் சரியாக தெரிந்து கொள்வது. அரசியலமைப்பை பொறுத்தவரை உலகில் பலவிதமான அரசியலமைப்புகள் உள்ளன. மக்களாட்சி, அதாவது டெமோக்ரஸி, இந்தியாவில் உள்ள டெமோக்ரஸி, மன்னராட்சி அல்லது முடியாட்சி. பொதுவாக கல்ஃப் நாடுகளில் இந்த மன்னராட்சி முடியாட்சி உள்ளது. சர்வாதிகார ஆட்சி. சர்வாதிகார ஆட்சி என்றால் வடகொரியா போன்ற பல நாடுகள், ஈவன் சைனா கூட சொல்லலாம் சர்வாதிகார ஆட்சி என்று. இந்த மாதிரி பலவிதமான அரசியல் அமைப்புகள் உள்ளன. அமைப்புகளின் நன்மை தீமைகள் பற்றி விரிவாக படித்து தெரிந்து கொள்வோம். அது IFS ஆஃபீஸர்களுடைய வேலை. அது தவிர தேர்தல் முறை என்று எடுத்துக்கொண்டால் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே ஒரு தேர்தல் முறை. போட்டியில் நின்றால் ஃபர்ஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட், யார் அதிக ஓட்டு வாங்குகிறார்களோ அவர் தான் வெற்றி பெற்றவர். அவர் அசம்பிளிக்கோ பார்லிமெண்ட்டுக்கோ செல்வார். அப்படி பல பேர் சேர்ந்தது தான் பார்லிமெண்ட் அண்ட் அசம்பிளி. ஆனால் தேர்தல் முறைகளிலேயே பலவிதமான தேர்தல் முறைகள் இருக்கின்றன என்பதை நாங்கள் எங்கெங்கு செல்கிறோமோ, எந்த நாட்டில் வேலை செய்கிறோமோ அங்கெல்லாம் கண்கூடாக பார்த்து நாங்கள் தெரிந்து கொள்வோம். இப்பொழுது இந்தியாவுக்கு வருவோம். இந்தியாவில் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் முன்பு கூறியபடி ஃபர்ஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட், டெமோக்ரஸி, எலெக்ஷன் வைப்போம். எலெக்ஷனில் யார் ஜாஸ்தி ஓட்டு வாங்குறாங்களோ அவர் வந்து வின்னர். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு அரசியல் அமைப்பில் மக்கள் விரும்பியபடி அரசாங்கம் நடக்கிறதா, அவர்களுக்கு விருப்பப்படி அரசாங்கம் நடக்கின்றதா என்பதை நாம் கேட்டேமானால் பல பேர்களிலிருந்து எதிர்மறையாகத்தான் பதில் வரும். ஆகவே ஜனங்களுக்கு ஒரு அரசியல் புரிதலை, அதாவது இந்த மாதிரியான அரசியல் அமைப்புகள் எல்லாம் உலகத்தில் உள்ளன, இந்த மாதிரியான தேர்தல் முறைகள் எல்லாம் உலகத்தில் உள்ளன என்பதை ஜனங்களுக்கு எடுத்து சென்று சொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தினால் தான் நான் உன் உரிமை டிவி சேனலை நான் தொடங்கியுள்ளேன். அதன் மூலமாகத்தான் எனது அரசியல் பிரவேசம் இன்று ஆரம்பமாயிருக்கிறது. ரொம்ப மகிழ்ச்சி சார். உங்களுக்கு தமிழ்நாட்டுல எந்த கட்சி மேல ஈடுபாடு இருக்கு அப்படிங்கிறத விவரமா சொன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன்.